Hey guys, this is another episode of What is Time and Price Theory. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ரிஸ்க் அண்ட் ஃபைனான்சியல் டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். வாட் இஸ் டைம் அண்ட் ப்ரைஸ் தியரி? இந்த டைம் அண்ட் ப்ரைஸ் தியரி வந்து மோஸ்ட்டாக நம்ம எதுக்கு பார்க்குறோன்னா, மார்க்கெட்டில் பேசிக்காக ஒரு விஷயத்த மெயினாக சொல்கிறது ப்ரைஸ் தான். மார்க்கெட் ப்ரைஸ் தான் மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரைஸை மூவ் பண்ணுறது ஒரு கரெக்டான டைமிங்க்கு வந்தால் தான் அந்த ப்ரைஸ் அந்த இடத்துல எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ஸோ தட் இப்போ ப்ரைஸ் மூவ் பண்ணுதுன்னா, அதனால எப்போ வேணா மூவ் பண்ணலாம் கரெக்ட்டா? ஸோ நியூஸ் ஒரு பர்ட்டிகுலர் டைம்க்குள்ள ரியாக்ட் ஆகும். இந்த 9:30 ஓப்பன் செஷன் ஒரு பர்ட்டிகுலர் டைம்க்குள்ள தான் ரியாக்ட் ஆகும். ஸோ மார்க்கெட்ல டைம் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ரோல் ப்ளே பண்றதுனால தான், ஸோ டைம் அண்ட் பிரைஸ் தியரின்னு இதுக்கு ஒரு நான் நேம் வச்சேன். இது நம்மளுக்கு பிரைஸ் எப்பவுமே ஒரு விஷயத்த உங்களுக்கு ரேண்டமா குடுக்காது. நான் எல்லா வீடியோல மென்ஷன் பண்றது ஒரே ஒரு விஷயம் தான். பிரைஸ் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு ரேண்டம் மூவ் குடுக்காது. அது கரெக்ட்டான மூவ கரெக்ட்டான டைம்க்கு குடுக்கும். ஓகேவா? ஒரு பிரைஸ் இந்த இடத்துல போயிட்டு முடியப்போது, அந்த இடத்துலருந்து இன்னொரு பொட்டன்ஷியலான ஒரு எக்ஸ்பான்ஷன் வருதுன்னா, அங்க டைம் அல்காரிதம் ஒர்க் ஆயிட்டுருக்கு. ஓகே. இந்த டைம் அண்ட் பிரைஸ் தியரிய எப்படி புரிஞ்சுக்கணும்? எப்படி இதோட நான் கான்செப்ட் எல்லாமே சொல்லிக் குடுத்தத, இதோட எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. மோஸ்ட்டா 2 விஷயம். டைமுக்கு நான் டிஓஐன்னு சொல்லுவேன். பிரைஸுக்கு பிஓஐன்னு சொல்லுவேன். மோஸ்ட்டா இதுவரையும் பார்த்த கிளாஸஸ்ல பிஓஐஸ் ஹையர் டைம் ஃப்ரேம் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அண்ட் தென் ஒரு பிரேக்கர் பிளாக் எஃப்இஜிஸ் வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். மேஜரா இருக்கிற ஜோன்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணும்போது ஹையர் டைம் ஃப்ரேம் 1 ஹவர்ல மார்க் பண்ணும்போது நான் என்ன சொல்லுவேன்? பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவேன். இதுவே நீங்க மேக்ரோ வீடியோஸ்ல பார்க்கும்போது, மேக்ரோ டைம்ஸ் வீடியோ பார்க்கும்போது, டைம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவேன். The algorithm delivers the expansion mainly during the specific time windows called மேக்ரோ டைம்ஸ். ஓகே. அதுதான் நம்மளுக்கு இங்க இருக்கிற பர்ட்டிகுலர் மேக்ரோ சைக்கிள்ஸா நான் மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பேன். இந்த மேக்ரோ சைக்கிளுக்கும் அண்ட் பக்கத்துல இருக்கிற பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் என்ன சம்மந்தம்னா, நம்ம பார்க்குற இந்த பீடாரேஸ் எல்லாமே ஒர்க் ஆகணும்னா, இந்த டைம்க்குள்ள வந்தா தான் ஒர்க் ஆகும். இங்க நெறைய பேர் என்ன நீங்க பார்ப்பீங்கன்னா, முக்கியமா ட்ரேட் எடுக்கிறது நம்ம இந்த மாடல் இருந்தா நம்ம ஸ்ட்ராட்டஜி வின் பண்ணிரலாம். இல்ல இந்த ஒரு கான்செப்ட்ட கத்துக்கிட்டா வின் பண்ணிரலாம். மேபி நான் இந்த ஐஎஃப்இஜி பார்த்து லிக்விடிட்டி ஸ்வீப் பார்த்து நான் எடுக்கிறேன், வின் பண்ணிரலாம். பட் நீங்க ஒரு கரெக்ட்டான அலைன்மென்ட் டைம்ல நீங்க ட்ரேட் பண்ணாம இருந்தீங்கன்னா, உங்களால வின் பண்ண முடியாது. ஓகே. நான் மோஸ்ட்டா டைம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒரு 3 செஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டா நம்ம லஞ்ச் யூஸ் பண்ண மாட்டோம். லஞ்ச் ஏன் யூஸ் பண்ண மாட்டேன்னா, மேக்ரோ வீடியோஸ்லயே சொல்லியிருப்பேன். பிகாஸ் லஞ்ச் செஷன் எப்பவுமே நம்மளுக்கு ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸ். ஓகே. இந்த லண்டன்ல லண்டன் ஓப்பன் நான் மோஸ்ட்டா யூஸ் பண்ண மாட்டேன். உங்களோட பிரிஃபரன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கோ, அத நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. மேக்ரோ சைக்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு. அந்த ஒரு பிரிஃபரன்ஸ்க்காண்டி நான் மோஸ்ட்டா நம்ம பார்க்குற ஒரே ஒரு செஷன் மெயினா நான் பார்க்குறது என்னன்னா, என்னோட எக்ஸ்ல நான் டெய்லி அப்லோட் பண்றது ஏஎம் செஷன் மட்டும் தான். இதுக்கு முன்னாடி நான் பிஎம் செஷன் பார்த்திருந்தேன். எப்பயாச்சும் -5 யூடிசி டே லைட் சேவிங் மோட் ஆன் ஆகும்போது நான் மாத்திப்பேன். எப்படின்னா ஏஎம்மும் பார்ப்பேன், பிஎம்மும் பார்ப்பேன். இப்போதைக்கு -4ல இருக்கிறனால என்ன பண்ண மாட்டேன்னா, பிஎம்ல பார்க்க மாட்டேன். ஓகே. மோஸ்ட்டா இப்ப நான் 9:45லேருந்து 10:15 இந்த 10:45 டூ 11:15 இந்த பர்ட்டிகுலர் டைம்ல நீங்க பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த பர்ட்டிகுலர் டைம்க்குள்ள தான் மார்க்கெட் என்ன பண்ணியிருக்குன்னா, எக்ஸ்பான்ஷன் மூவ்ஸ் குடுத்துருக்கும். சில நேரத்தில கன்சாலிடேட் ஆயிருக்கும். அந்த கன்சாலிடேட் இந்த டைம்க்குள்ள ஆயிருச்சுன்னா, அடுத்த ஒரு 15 நிமிஷத்திலேயே ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கும். அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு நேம் தான் நான் சொன்னேன் டைம் டிஸ்டார்ஷன். இங்க ஒரு நடக்க வேண்டிய ஒரு எக்ஸ்பான்ஷன் தள்ளி போய் நடந்துச்சுன்னா, அதுக்கு என்னன்னு சொல்லுவேன்னா, அதாவது டைம் டிஸ்டார்ஷன் சொல்லுவேன். த சேம் திங் பிஎம் செஷன்ல 1:45 டூ 2:15, 2:45 டூ 3:15. இது எல்லாமே ஒரு பர்ட்டிகுலர் டைம்க்குள்ள நடக்கிற ஒரு சைக்கிள். சரி, ஓகே. இது உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டா புரியணும்னா, மேக்ரோ டைம்னு ஒரு வீடியோ இருக்கும். அத நீங்க போய் செக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரிஞ்சிரும். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். மோஸ்ட்டா நான் யூஸ் பண்ற பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எதுவா இருக்கும்னா, ஃபேர் வேல்யூ கேப், லிக்விடிட்டி வாய்ட்ஸ் அண்ட் தென் ரிஜெக்ஷன் பிளாக் அண்ட் ஓல்ட் ஹைஸ் அண்ட் ஓல்ட் லோஸ் இது மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். பிரேக்கர் பிளாக், மிட்டிகேஷன் பிளாக் அண்ட் இதெல்லாம் ஹை டைம் ஃப்ரேம் ஆர்டர் பிளாக்ஸ் இதெல்லாம் நான் மோஸ்ட்டா யூஸ் பண்ண மாட்டேன். என்னோட பிரிஃபரன்ஸ்க்கு இந்த கேப் ஓகே. மோஸ்ட்டா இந்த என்வாக், என்டாகோட கேப்ஸு, அப்புறம் ஃபேர் வேல்யூ கேப்ஸு, 1 ஹவரோட ஃபேர் வேல்யூ கேப்ஸு, லிக்விடிட்டி வாய்டு மென்ஷன் பண்ணது தான் அந்த கேப்ஸ். ஓகே.
ஸோ ஹோல்ட் ஹைஸ் அண்ட் ஹோல்ட் லோஸ்னா ப்ரீவியஸ் டேயோட ஹை, ப்ரீவியஸ் டேயோட லோ, வீக்லியோட ஹை, வீக்லியோட லோ. ஸோ இந்த மாதிரி பர்ட்டிகுலர் லோஸ் வந்து நம்மளுக்கு என்னன்னா, ஒரு ஸ்வீப் நடந்துச்சுன்னா, அந்த இடத்துலேருந்து ரிவர்சல் என்னவா இருக்கும்? ஹை டைம் ஃப்ரேம்ல இருந்து ரொம்ப பொட்டன்ஷியலான ரிவர்சல் இருக்கும். ஸோ எப்பவுமே பார்க்கணும். ஒரு இடத்துல நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்க. ஹை டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் இப்போ லாஸ்ட் வீடியோல சொல்லியிருப்பேன். ஒரு இடத்துல இப்போ லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிடுச்சுன்னா, அடுத்த கேண்டில் அது எப்படி பிரிண்ட் ஆகுது? அதோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு? அதோட பொட்டன்ஷியல் மூவ் அடுத்தது எப்படி குடுக்க போகுதுன்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணா மட்டும் தான், உங்களால ஃபியூச்சர ஆன்டிசிபேட் பண்ண முடியும். இந்த மார்க்கெட் இந்த பக்கம் போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ எந்த ஒரு புரிதலும் இல்லாம கண்மூடித்தனமா வந்து மார்க்கெட்ல இறங்கணும்னு அவசியமே கிடையாது. கரெக்ட்? ஓகே. ஸோ இப்போ வந்து டாபிக்குள்ள வருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அல்காரிதமோட லாஜிக்க நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த டைம் அண்ட் பிரைஸோட அல்காரிதமோட லாஜிக்க நம்ம புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட்டு விஷயம் லிக்விடிட்டி இன்ஜினியர் ஆவுறது வந்து இந்த பர்ட்டிகுலர் கீ டைம் விண்டோஸ்ல வந்து ஆகும். ஓகேவா? ஏன்னா, உங்களுக்கு ஒரு அக்குமுலேஷன் நடந்திருக்கும். அந்த அக்குமுலேஷன் நடந்தவுனே 9:30லிருந்து 9:50 வரையும் ஐசிடி சொன்ன டைம் ஜோன் வரையும் உங்களுக்கு என்னன்னா, அது ஃபுல்லாவே மேனிபுலேஷன் ஆகும்ன்னு சொல்லுவாரு. ஓகேவா? மோர் தென் 9:00லேருந்து 9:50 வரையும் மோஸ்ட்டா வந்து மேனிபுலேஷன் நடக்கும். எக்ஸ்டெண்டட் மேனிபுலேஷன் தான் இந்த 9:30லேருந்து 9:50. ஓகே. அந்த 20 மினிட்ஸ் தான் எக்ஸ்டெண்டட் மேனிபுலேஷன் டைமு. இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா, இந்த 8:30யும் 8ம் வந்து என்ன பண்ணோம்னா, நான் ஏஎம்ல சொல்றேன். ஏஎம் செஷன்ல. என்ன பண்ணோம், ஒரு ரேஞ்ச் பில்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரேஞ்ச் தான் லிக்விடிட்டிய ஃபுல்லா என்ஜினியர்ட் ஆகியிருக்கும் அங்க. ஓகேவா? அந்த பிஃபோர் த கீ டைம் லெவல் விண்டோஸ்ல வந்து என்ன பண்ணும்னா, நம்மளுக்கு இன்ஜினியர்ட் லிக்விடிட்டீஸ் வந்து நெறைய பில்ட் ஆயிருக்கும். ஓகே. அந்த சேம் திங் பிரைஸ் வந்து நம்மளோட பிஆர்ஏல வந்து அலைன் ஆகுதான்னு பார்க்கணும் எப்பவுமே. ஓகே. இப்ப நீங்க ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் பிஓஐ வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இம்பேலன்ஸஸ் இருக்கு. அந்த இம்பேலன்ஸஸ்ல வந்து உங்களோட 9:30யோட கேண்டிலோட பிரைஸ் வந்து அங்க பிரிண்ட் ஆகுதான்னு நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ டியூரிங் த மேக்ரோ டைம் விண்டோஸ்ல அந்த இடத்துல நம்மளுக்கு உங்களோட பிஓஐல பட்டுட்டு ஒரு ரிவர்சலுக்கு ஒரு சிக்னல் குடுத்துச்சுன்னா, அது இன்னும் என்னவா இருக்கும்? அந்த இடத்துல உங்கனால நம்பி மார்க்கெட்ல என்டர் ஆகுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ ரிவர்சல் குடுக்கும்போது மோஸ்ட்டா நான் என்ன சொல்லுவேன்னா, எஃப்இஜிஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க, பிபிஆர் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஓகே. ஸோ மோஸ்ட்டா ஐஎஃப்இஜிஸ் அண்ட் பிபிஆர் யூஸ் பண்ணுங்க. எஃப்இஜிஸ் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டா ஐஎஃப்இஜிஸ் அண்ட் பிபிஆர் யூஸ் பண்ணுங்க. ரிவர்சல் என்ட்ரி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல படுதுன்னா, எஃப்இஜில என்ட்ரி போகக்கூடாது. மோஸ்ட்டா ஐஎஃப்இஜிஸ்ல போங்க. ஏன்னா, பிகாஸ் ஒரு ரிவர்சலுக்கு வந்து ஒரு எஃப்இஜிய வந்து அத உடைச்சு ஐஎஃப்இஜி ஆக்கும்போது, பின்னாடி ட்ரூ சிஎஸ்டி கிரியேட் ஆகும். ட்ரூ சிஎஸ்டியோட ஒரு ஐஎஃப்இஜியோட ஒரு பியூஐ ஸ்ட்ரக்சர்டோட நீங்க ட்ரேட் எடுக்கும்போது, உங்களோட ட்ரேடோட ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும். அந்த இடத்துல. ஓகே. ஸோ, இங்க ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ணல. இங்க நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்டா அந்த பெரிய பெரிய பியூஐஸ்ல வந்து எஸ்எம்டி இருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. ஏன்னா மேக்ரோ டைமோடையும், பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோடையும் எஸ்எம்டிஸ் கனெக்ட் ஆச்சுன்னா, அங்க ஏ பிளஸ் செட்டப் மாடல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நெறையா வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதனால என்ன பண்றீங்கன்னா, ஏ பிளஸ் செட்டப் பார்க்குற மாரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு, இந்த டைம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இணையிற இடத்துல ஒரு எஸ்எம்டிஸ்க்கு இருக்கணும். ஓகே. அந்த எஸ்எம்டிஸ் ஒன்ஸ் குடுத்த உடனேயே, நெக்ஸ்ட்டு உங்களுக்கு டார்கெட் எதுவா இருக்குன்னா மேல இருக்கிற லிக்விடிட்டி பூல்ஸ். ஸோ மேல இருக்கிற ஹையர் டைம் ஃப்ரேமோர்ஸு, ஹையர் டைம் ஃப்ரேமோட கேப்ஸா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு நியரா இருக்கிற ப்ரீவியஸ் செஷனோட ஹையா இருக்கலாம். நியர் த பை இருக்கிற ஒரு இன்ஜினியர்ட் லிக்விடிட்டி அதாவது ஈக்குவல் ஹைஸ் குடுத்த ஒரு லிக்விடிட்டீஸா கூட இருக்கலாம். ஸோ எல்லா வீடியோஸ்லயும் நான் சொல்லியிருப்பேன். எப்படி ஒரு லிக்விடிட்டி டார்கெட் பண்ணணும்னு ட்ரான் லிக்விடிட்டில வீடியோல குடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இதோட கன்ஃப்யூஷன் போயிரும். ஓகே. ஸோ இது வந்து ஏன் ட்ரேடர்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறாங்க? மோஸ்ட்டா வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் ட்ரேடர்ஸ் வந்து ஃபெயில் ஆகுறாங்கன்னா, ஒன்ஸ் வந்து அவங்க ட்ரேட் பண்றத பிரைஸ் மட்டும் தான் இருக்கும். டைம விட்டுருவாங்க. ஓகே. இந்த மெயினா வந்து ஐசிடி பொறுத்தவரையும் இட்ஸ் அ டைம் பேஸ்டு கான்செப்ட். டைம் பேஸ்டு கான்செப்ட்னா, அவர் சொல்ற மேக்ரோ செஷன்ல தான் எஃப்இஜிஸ் அண்ட் ஐஎஃப்இஜிஸ்லாம் ஒர்க் ஆகும். நீங்க நெனைக்கிற மாரிலாம் நீங்க பாட்டுக்கு போட்டுட்டு எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகணும்னு நெனைச்சீங்கன்னா, ஒர்க் ஆகாது. பிகாஸ் இந்த சிஸ்டம் நீங்க யூஸ் பண்ற இந்த மார்க்கெட், ஃபினான்ஷியல் மார்க்கெட் அது பர்ட்டிகுலர் டைம்க்குள்ள தான் அதோட வால்டிலிட்டிலாம் இருக்கும். ஸோ நீங்க நெனைக்கிற நேரத்துல எல்லாரும் போயிட்டு ட்ரேட் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஹெட்ஜ் ஃபண்ட்ஸுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. பேங்க் அந்த இடத்துல டிரான்சாக்ஷன் நடக்கிறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அந்த டைம்ல நீங்க ட்ரேட் பண்ணாம, நான் நெனச்ச நேரத்துக்கு தான் ட்ரேட் பண்ணுவேன். இந்த இடத்துல பை போகும்ன்னு சொல்லி நீங்க ஒரு கான்ஃபிடன்ஸ்ல எடுக்கிறதா இருந்துச்சுன்னா, அது அந்த இடத்துல உங்களுக்கு ஃபெயில் தான் ஆகும். ஓகே. ட்ரேட் வந்து எப்பவுமே ஒரு வித்தவுட் லொகேஷன் அதாவது டைம் இல்லாம நீங்க ட்ரேட் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த டைம்ல எனக்கு வந்து உங்களுக்கு செட்டப் நல்லா இருக்கு.
பட் ஆனா நீங்க எடுக்க வேண்டிய டைம் இல்ல அதுல. ஓகே. அந்த இடத்துல உங்களுக்கு எப்படின்னா, பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல டாப் ஆயிருக்கு. ஒரு எஃப்இஜில ஹையர் டைம் ஃப்ரேம் எஃப்இஜில டாப் ஆயிருக்கு. எஸ்எம்டி குடுத்துருக்கு. பட் நீங்க பார்க்க வேண்டிய இடத்துல டைம் இல்ல. அப்போ அந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுத்தீங்கன்னா, உங்களோட ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமா எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் நீங்க வந்து நீங்க பிஓஐஸ வந்து ரொம்ப நம்பி எடுப்பீங்க. பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல பட்டவுனே ட்ரேட் எடுப்பீங்க எஸ்எம்டி குடுத்தோனயே. பட் அது கிடையாது. பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட டைம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இணையுதா? டைம் அண்ட் பிரைஸ் இணையுதான்னு பார்த்தா மட்டும் தான், அந்த இடத்துல நம்மளுக்கு என்னவாகும்? ஒர்க் ஆகும். ஓகே. அதுக்கு தான் இந்த அல்காரிதம் வந்து 2மே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஓகேவா? ஒண்ணு டைமும் தேவ. இன்னொரு பக்கம் பிரைஸும் தேவ. அந்த டைமுக்கு அந்த பிரைஸ் எப்ப ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்து தான், நம்மனால என்ன பண்ண முடியும்? ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே. ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம்க்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு பயாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. ஓகேவா? ஐசிடில வந்து டைம் அண்ட் பிரைஸ் யூஸ் பண்றவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, ஹையர் டைம் ஃப்ரேம்ல பயாஸ் அண்ட் பிடிஆர்ஏஸ வரைவாங்க 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல. லோவர் டைம் ஃப்ரேம்ல மேக்ரோ டைம்ல செஷனுக்கு வெயிட் பண்ணி அந்த இடத்துல என்ன பண்ணணும்? எக்ஸிகியூஷன் பண்ணணும். அவ்வளோதான். ஓகே. ஸோ ஸ்ட்ரக்சர்ஸ் பிரேக்கு இதெல்லாம் வந்து நீங்க கத்துக்கிறதுனால கொஞ்சம் தேவைப்படும். கொஞ்சம் முடிச்சுட்டு எக்ஸிகியூஷன் பண்ற நிலைமைக்குலாம் வந்துட்டீங்கன்னா, டைரக்ட்டாவே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஒரு டைம் ஃப்ரேம் அலைன்மென்ட் வீடியோல குடுத்துருப்பேன். எப்படி ஒரு நம்ம ட்ரேட் எடுக்கணும்? ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோவர் டைம் ஃப்ரேம் வந்து நாய்ஸா இருக்கா? அது எப்படி நம்ம சேனலைசிங் பண்ணணும்னு சொல்ட்டு ஏ டூ இசட் நான் சொல்லிக் குடுத்துருப்பேன். நீங்க அத பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கிற புது வீடியோ பார்க்குற யாராவது இருந்தீங்கன்னா, கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் அத பார்த்துட்டு வந்துருங்க. பிகாஸ் என்னன்னா நெறைய பேர் பார்க்காமயே வந்து கமெண்ட் பண்றீங்க. இது சொல்லு அப்படின்னு சொல்ட்டு. ஃபர்ஸ்ட்டு இந்த இந்த சடனா வந்து அட்வான்ஸ் வீடியோஸ்ல வந்து ஜம்ப் பண்ணாதீங்க. ஓகேவா? ஒரு வீடியோஸ் தான் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். அந்த ப்ரீவியஸா இருக்கிற வீடியோஸ பாருங்க. ஸோ லோவர் டைம் ஃப்ரேம்க்கு முக்கியமானது மேக்ரோ டைம். அந்த மேக்ரோ டைம்ல இருக்கிற என்ட்ரீஸ் தான் நம்ம என்ன பண்ணுவோம், பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு வந்து வின் ரேட் வந்து அதிகமா குடுக்கும். ஓகே. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு சில லைவ் எக்ஸாம்பிள்ஸ் நான் காட்டுறேன். ஸோ எப்படி மார்க்கெட்ல வந்து ஹையர் டைம் ஃப்ரேமோட பிஓஐஸ் வச்சு டைம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம எப்படி வந்து ட்ரேட் எடுத்தா ஈஸியா இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஹையர் டைம் ஃப்ரேம்ல வந்து மோஸ்ட்டா வந்து என்ன பார்க்க போறோம்னா, நம்மளுக்கு என்ன பயாஸ்ல எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்த சினாரியோவ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இந்த சினாரியோ எடுத்துக்கலாம். எக்ஸ்டர்னல் லேஞ்ச் லிக்விடிட்டி எடுக்கும்னு நான் இந்த இடத்துல சொல்லியிருப்பேன். பிகாஸ் வந்து நான் மார்க்கெட் இங்க அனலைஸ் பண்ணும்போதே நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்து எக்ஸ்டர்னல் லேஞ்ச் லிக்விடிட்டி எடுக்கும். ஏன்னா, இதுக்கு மேல மார்க்கெட் போகுது. பிகாஸ் ஆல்ரெடி என்ன இருக்கு? இன்டர்னல் லேஞ்ச் லிக்விடிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் லைவ்ல தான் சொல்லிக் குடுத்துருப்பேன். வீடியோஸ் வந்து ஒரு ஹை டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் வீடியோஸ்ல வந்து நான் லைவா சொல்லிக் குடுத்துருப்பேன் அத. இந்த இடத்துல தான் வந்து எடுக்கும்ன்னு சொல்லிட்டு. இப்போ அகைன் மார்க்கெட் இங்க எடுத்திருக்கு. இப்போ அகைன் வந்து என்ன பண்ணியிருக்குன்னா, ஒரு இன்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டில தான் எடுத்திருக்கு. பட் ஓகே. ஸோ திருப்பி மார்க்கெட் என்ன பண்ணும்னா, நியரா இருக்கிற எஃப்இஜிஸ வந்து ஒபே பண்ணுச்சுன்னா, நியரா இருக்கிற கேப்ப ஒபே பண்ணி, இன்வெர்ஷன் கேப்ப ஒபே பண்ணுச்சுன்னா, அகைன் இட் ஷுட் பி டேக்கன் த எக்ஸ்டர்னல் ரேஞ்ச் லிக்விடிட்டி. ஓகே. ஸோ அது கன்ஃபர்மேஷன் எப்படி பார்க்கணும்னு வீடியோ இருக்கும். நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு ஒரு எஸ்எம்டிசி இருக்கு. அதுவும் வந்து இயர்லி எஸ்எம்டிசி இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து மோஸ்ட்டா வந்து என்ன நடந்திருக்கு, ஒரு ஹையர் டைம் ஃப்ரேமோட பிஓஐ நடந்திருக்கு. ஓகே. இந்த இடத்துல ஹையர் டைம் ஃப்ரேமோட பிஓஐ இருக்கு. இந்த ஹையர் டைம் ஃப்ரேம் பிஓஐ வந்து மண்டேயும் டேப் பண்ணியிருக்கு. வெட்னஸ்டேயும் டேப் பண்ணியிருக்கு. ஓகே. இந்த மண்டே, வெட்னஸ்டே வந்து எப்ப டேப் பண்ணியிருக்குன்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஸோ மண்டே நம்மளுக்கு ஆரம்பிக்கும்போது ஒரு கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. மண்டே வந்து நியூ வீக் ஓப்பன் கேப் கிரியேட் ஆயிருக்கு. எப்பவுமே ஒரு நியூ வீக் ஓப்பன் கேப் கிரியேட் ஆயிடுச்சுன்னா, மார்க்கெட் இந்த மாரி ஃப்ளோல போயிட்டுருக்குன்னா, அது கம்பல்சரி எடுக்க வரும். இந்த மாரி. அது எடுக்க வரும்போது நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஓகேவா? ஏன்னா எப்பவுமே ஒரு மார்க்கெட் வந்து என்ன பண்ணும்னா, ஒன்ஸ் போனோனயே அது அப்படியே போகாது. கேப் விட்டுருச்சுன்னா, அது அப்படியே மேல போணும்னு அவசியமும் கிடையாது. அந்த கேப் எடுக்க வரும். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா இங்க வந்து கேப் எடுத்திருக்கு. ஸோ இன்னும் ஜூம் இன் பண்றேன். ஜூம் இன் பண்ணிக்கிறேன். ஸோ கரெக்ட்டா இப்ப நம்ம இங்க இருக்கிறோமா? இங்க இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் சொன்ன பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இது. அதாவது நம்மளோட 1 ஹவரோட பிஓஐ இது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 ஹவரோட பிஓஐ. சரி ஓகே ப்ரோ. இந்த இடத்துல 1 ஹவரோட பிஓஐ வந்துருச்சு. இந்த இடத்துல டைம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்ப கரெக்ட்டா சொன்ன 9:30 கேண்டில் இங்கே ஆரம்பிச்சிருக்கு. கரெக்ட்டா? 9:30 கேண்டில்ல இருந்து 9 அதாவது 10:45 வரையும், அதாவது 10:15 வரையும் மார்க்கெட் எப்படி என்ன பண்ணியிருக்குன்னு மட்டும் பாருங்க.
இந்த இடத்துல டேப் ஐ என்ன பண்ணுது? கன்சாலிடேட் பண்ணுது. கரெக்ட்? 930 வந்து ஒரு புல்லிஷ் மூவ் குடுத்திருக்கு. அது கீழ இருக்கிற எஃப்இஜிஸ் என்ன பண்ணுது? சஸ்டெயின் பண்ணுது 5 மினிட்ல. ஸோ ரொம்ப நேரமா சஸ்டெயின் பண்ணிட்டுருக்கு. ஓகே. ரொம்ப நேரமா சஸ்டெயின் பண்ணியிருக்கு. ஆனா, பட் அத என்ன பண்ண முடியல? உடைக்க முடியல. ஆனா என்ன பண்ணுது? ஒரு சர்டன் டைம் கழிச்சு என்ன பண்ணுது? 11:45க்கு வந்து உடைக்குது. ஸோ இதுதான் நான் சொல்லுவேன். மண்டே வந்து நம்ம ட்ரேட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், மோஸ்ட்டா டைம் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் நடக்கும். அதாவது இந்த 9:30க்கு நடக்க வேண்டிய டிஸ்ட்ரிபியூஷன மார்க்கெட் இங்க கன்சாலிடேட் பண்ணிடுச்சு. அதனால தான் நான் வீடியோ முன்னாடியே சொன்னேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு மேக்ரோ டைம்ல நடக்க வேண்டிய டிஸ்ட்ரிபியூஷன் சில டைம் தள்ளி போய் நடக்கலாம். அதுக்கு முக்கியமா காரணமா இருக்கிற இந்த 930 ஓட எஃப்இஜி என்ன பண்ணும்னா, இது சஸ்டெயின் பண்ணும். இந்த எஃப்இஜி எப்போ ஐஎஃப்இஜி ஆக்குதோ, இந்த லோ வரையும் க்ளோஸ் வைக்குதோ, அப்பதான் உங்கனால வந்து இங்க இருக்கிற பிஓஐ நம்பி எடுக்க முடியும். ஓகே 1 ஹவரோட பிஓஐ ஆக்டிவேட் ஆயிருச்சு வித் 5 மினிட்டோட ஐஎஃப்இஜியோடன்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இங்க டேப் பண்ணோனே ஏன்னா இந்த இடத்துல வந்து இவ்ளோ தூரம் இருக்கு. ஏன்னா இது கான்சிக்வென்ட் என்க்ரோச்மென்ட்டோட லெவல். அந்த கான்சிக்வென்ட் என்க்ரோச்மென்ட் லெவல் வரையும் போகுமா? அப்படின்னு அனலைஸ் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பார்க்கணும்? ஒரு எஸ்எம்டிஸ்லாம் வச்சிருக்கு தெரியுதா? இங்க வந்து மைனரா ஒரு எஸ்எம்டி வச்சிருக்கு. பட் ஆனா அந்த அளவுக்கு கிளியரான ஒரு எஸ்எம்டிஸ் கிடையாது இது வந்து. ஓகே. ஸோ மைனரா வச்சிருக்கு. உள்ளுக்குள்ளேயே எஸ்எம்டிஸ் குடுத்துருக்கு. ஓகேவா? ஸோ மேஜரா இந்த இடத்துல மட்டும் தான் குடுத்துருக்கு. பட் வந்து ஆனா என்ன நடுவுல ஒரே ஒரு கேண்டில் மட்டும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். பட் எனிவே ஓகே. ஸோ இந்த இடத்துல குடுத்துருக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு மைனரா ஒரு எஸ்எம்டிஸ் இருக்கு. உங்களுக்கு கிடைச்ச அதாவது ரிவர்சல் ஆவறதுக்கு நான் பார்க்க சொன்ன ஒரு எஃப்இஜியும் இருக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு டைம் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் நடந்திருக்கு. ஓகேவா? டைம் ஆஃப் டிஸ்ட்ராக்ஷன் நடந்து எஸ்எம்டி குடுத்த பிறகு தான் நீங்க ட்ரேட் எடுக்க போறீங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா, உங்கள மாரி வந்து அறிவாளி யாருமே கிடையாது. பிகாஸ் நீங்க வெயிட் பண்ணணும். டைம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இணையுதா? இணையுது. பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல படுதா? படுது. எஸ்எம்டி குடுக்குதா? குடுக்குது. எல்லாமே இருக்கு. எல்லா கன்ஃபர்மேஷனும் இருக்கு. கரெக்ட்டா? இங்க வந்து ஹை வச்சிருக்கு. இந்த ஹைய வந்து மார்க்கெட் இங்க இருக்கிற இன்டர்னலா எடுத்திருக்கு. பட் எனிவே வந்து எஸ்எம்டிஸ் வந்து விக்க வந்து மட்டும் டேமேஜ் பண்ணியிருக்கு. இந்த எஸ்எம்டி எடுத்தா கூடயும் உங்களுக்கு மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? ஓவராலா பொட்டன்ஷியலா ஒரு செல் போயிருக்கா? யாஹ்! ஒரு அடுத்தது என்ன எப்பவுமே நான் ஒண்ணு சொல்லுவேன். ஒரு எஸ்எம்டி குடுத்துச்சுன்னா, ஒண்ணு சிஎஸ்டி குடுக்கணும். அதாவது அந்த எஸ்எம்டி குடுக்குற இடத்துல இருந்து ஒரு பொட்டன்ஷியலா வந்து ஒரு லோவ எடுக்கணும். ஓகேவா? அப்படி ஒரு லோ எடுத்தா மட்டும் தான் நம்மனால என்ன பண்ண முடியும்? அந்த இடத்துல போக முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல இந்த ஸ்விங்ல இருந்து இந்த ஸ்விங்ல இருக்குன்னா, இங்க இருக்கிற ஸ்விங் வந்து இந்த லோவ பொட்டன்ஷியலா எடுத்தா மட்டும் தான் இந்த எஸ்எம்டி வேலிட். அப்புறம் இங்க மேல இருக்கிற பிஓஐ வேலிட். இந்த இருக்கிற டைம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வேலிட். ஸோ பிரைஸும், டைமும், அல்காரிதம் சேர்ந்து ஒர்க் ஆனனால பிரைஸ் என்னவாச்சு? செல்லுக்கு டெலிவரி ஆச்சு. கரெக்ட்டா? ஓகே. செல்லுக்கு இங்க டெலிவரி ஆச்சு. ஓகே. சரி இன்னொரு தடவ இது எதுக்கு வந்து டேப் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இது மட்டும் உங்களுக்கு 1 மினிட்ல காட்டுறேன். பிஎம்ல என்ன டைம் பார்க்க சொன்னேன்னா, 2:45 டூ 3:15 ஒரு டைம் கரெக்ட்டா? அப்புறம் 1:45 டூ 2:15 ஒரு டைம். ஓகே. ஸோ மார்க்கெட் கரெக்ட்டா 140 இங்க இருக்கு. 145 இங்க இருக்கு. ஓகே. நான் சொன்ன மேக்ரோ. ஸோ நான் சொன்ன மேக்ரோல தான் மார்க்கெட் வந்து டேப் ஆயிருக்கு. கரெக்ட்டா? எங்கேயுமே வந்து டேப் ஆவல. ஏன் இந்த பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லாம் இந்த இடத்துல டேப் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா, டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு அதாவது ஒரு எஃப்இஜிஸ் ஹையர் டைம் ஃப்ரேம்ல கிரியேட் பண்ற ஒரு எஃப்இஜிஸ் வந்து இந்த மேக்ரோ செஷன்ல ஏன் ஐசிடி வந்து வரும்ன்னு சொல்லியிருக்காருன்னா, பிகாஸ் தே ஹேவ் அவரு நெறையா பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பாரு. இந்த டைம்க்குள்ள தான் மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு சொல்ட்டு. ஸோ அதுவே நீங்க ஐசிடில நீங்க நெறையா படிக்கும்போது, டைம ரொம்ப முக்கியமா வச்சு ட்ரேட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, ஒரு எஸ்எம்டிஸ் ஏதாவது கிரியேட் ஆகுதான்னு நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்கணும். ஓகே. கரெக்ட்டா 17. ஸோ கரெக்ட்டா நம்ம இங்க வந்துட்டோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்கேயும் ஒரு எஸ்எம்டிஸ் இருக்கு. ஸோ நான் சொல்ற எல்லா டைமுமே ஒரு எஸ்எம்டிஸ் வந்து என்ன ஆகுது உங்களுக்கு? கிரியேட் ஆயிட்டே இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு எஸ்எம்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்க ஒரு எஸ்எம்டி இருக்கு. இங்கேருந்து ஆனா இப்ப வர வர என்னன்னு தெர்ல. கோல்டுக்கும் இதுவும் ரொம்ப கேவலமான எஸ்எம்டிஸா தான் இருக்கு. நடுவுல வர்றதெல்லாம். நாஸ்டாக்கே ரொம்ப மேல் போல. ஓகே. இங்கேருந்து இங்க ஒரு எஸ்எம்டி இருக்கு. இன்டர்னலா இங்கேருந்து இதுக்கு அதான்.
இங்கேருந்து இதுக்கு ஒரு எஸ்எம்டி இருக்கு. ஓகே. நான் மார்க் பண்ற எஸ்எம்டிய நான் பல தடவ சொல்லியிருக்கேன்னா, டைம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட இணையும். ஓகே. பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டைம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோட எஸ்எம்டி பிளஸ்ஸு ட்ரூ சிஎஸ்டி குடுக்குறதுக்குள்ள மார்க்கெட் பறந்துட்டான். அது சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பட் இந்த இடத்துல எஸ்எம்டி குடுத்தோனயே மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, ட்ரூ சிஎஸ்டி குடுத்துருக்கு. பட் ட்ரூ சிஎஸ்டி குடுக்குறதுக்குள்ள மார்க்கெட் என்ன பண்ணுச்சு, பொட்டன்ஷியலான ஒரு செல் போயிருச்சு. இது கண்டிப்பா வந்து அந்த வீக் வந்து நம்மளுக்கு வந்து எஃப்எம்சி ஏதாவது ஒரு ஃபெட் மீட் இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ, அதனால தான் இந்த ஒரு மூவ் இப்படி இருக்கு. ஓகே. ஸோ, இந்த ஒரு மூவ் வந்த உடனேயே மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, நான் சொன்ன டைமும் சரி, பிரைஸ் பிஓயும் சரி, டைம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் சரி, அதுக்குள்ள இருக்கிற எஸ்எம்டியும் சரி. ஸோ, இதனால தான் நான் நெறைய தடவ உங்களுக்கு வந்து சொல்ற ஒரே ஒரு விஷயம், டைம் அண்ட் பிரைஸ்ன்னு சொல்ட்டு. ஏன்னா, ஒரு எஸ்எம்டிஸ், ஒரு எஃப்இஜிஸ் நீங்க பண்ற எல்லா பிடிஆர்ஏஸும் ஒரு டைம்க்குள்ள தான் ஒர்க் ஆகும். ஸோ, அது என்ன டைம்னா, மேக்ரோ டைம். மேக்ரோ டைம்க்குள்ள பார்த்தா மட்டும் தான் உங்கனால என்ன பண்ண முடியும்? ட்ரேட்ஸ ஃபைண்ட் பண்ண முடியும். எக்ஸாக்ட்டா எங்க போப்போது, எங்க வரப்போகுதுன்னு சொல்ட்டு. ஸோ, இதுதான் இது இருக்கிறதுலே பெஸ்ட் எக்ஸாம்பிள். நான் காமிச்ச 2 டைம் ஃப்ரேம் அதாவது 2 டைம் ஃப்ரேம்ல காமிச்சேன் உங்களுக்கு. இங்கேயும் என்ன பண்ணியிருக்கு? 9:00ல டாப் பண்ணியிருக்கு. ஸோ, அடுத்தது இங்க இருக்கிற இப்ப எஃப்இஜிய பார்ப்போம். இங்க இருக்கிற எஃப்இஜி வந்து இயர்லி 9:00 டேப் பண்ணியிருக்கு. அப்ப இயர்லி 9:00 டேப்னா யாருன்னா ஏசியா. ஏசியாவோட இயர்லி 9:00 டேப். ஏன்னா, ஏசியா இயர்லி 9:00 டேப் வந்து நம்மளுக்கு வந்து என்ன வரும்னா, நம்மளுக்கு காலையில வரும். அவங்களுக்கு நைட்டு 9 மணி அது. ஓகேவா? ஸோ, அதனால வந்து அவங்களுக்கு நைட்னா நம்மளுக்கு வந்து பகல்ல. ஸோ, அதனால இது ஏசியன் செஷன். ஓகேவா? இந்த இடத்துல டேப் ஆயிருக்கு. அதே மாரி இந்த இடத்துலயும் ஒரு எஃப்இஜி அதாவது ஹையர் டைம் ஃப்ரேம் எஃப்இஜி என்ன பண்ணியிருக்கு, திருப்பி 9:00 தான் டேப் ஆகுது. எவ்ரி எஃப்இஜிஸ் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் குடுத்துருக்கேன். அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஓகேவா? எவ்ரி எஃப்இஜிஸ் வந்து டேப் ஆவுற சினாரியோஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ஒரு சீக்வென்ஸ் அதாவது ஒரு ஏஎம் செஷனோ, இல்ல பிஎம் செஷன்லயோ வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்குன்னா, டேப் ஆயிருக்கு. ஓகே. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ரேண்டமா வந்து டேப் ஆவல. எல்லாமே ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு மேக்ரோ செஷன்ஸ்ல தான் டேப் ஆயிருக்கு. கரெக்ட்டா? எல்லாமே உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான மேக்ரோ செஷன்ஸ். இது வந்து இன்னைக்கோ, நேத்துலாம் நடக்கல. இது எல்லா டைமுமே நடக்கும். மேக்ரோ செஷன்ஸ நீங்க ஃபைண்ட் பண்ணும்போது, கரெக்ட்டா இந்த பயாஸ் இதில பார்க்கும்போது, உங்களுக்கு கரெக்ட்டா மார்க் பண்ணும். ஸோ, இங்க கூடயும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சீக்வென்டல் எஸ்எம்டிஸ் வந்து இருக்கு. ஸோ, சீக்வென்டல் எஸ்எம்டினா வந்து குவார்ட்டில் தியரி. இங்க கூட உங்களுக்கு என்ன இருக்கு? சீக்வென்டல் எஸ்எம்டி இருக்கு. மார்க்கெட் வந்து எக்ஸாக்ட்டா ட்ரிகர் ஆனோனே என்ன பண்ணிடுச்சு? பூம். ஓகே. ஸோ, உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே வரும். நான் உங்களுக்கு லான்ச் பண்ணோனயே சில இண்டிகேட்டர்ஸ் நான் ஐசிடி ரிலேட்டடா கிரியேட் பண்ண எல்லா இண்டிகேட்டர்ஸுமே நான் ஃப்ரீயா தருவேன். ஸோ, அதுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நான் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். இப்போ இந்த வீடியோஸ்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. நான் நெக்ஸ்ட் வீடியோல வந்து வீடியோஸ்ல வந்து குடுக்குறேன். அது வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே நான் வந்து சில இண்டிகேட்டர்ஸ் ஃப்ரீயா இருக்கும். சில இண்டிகேட்டர்ஸ் பெய்டா இருக்கும். ஓகேவா? ஸோ, இந்த கான்செப்ட் அவ்வளோதான். ஸோ, டைம் அண்ட் பிரைஸ்னா இதுதான். நீங்க டைம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும், பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டையும் சேர்த்து பார்க்குறது தான் இதோட கான்செப்ட்டோட இதுவே. ஸோ, உங்களுக்கு அதில லைவா நெறைய எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சிருக்கேன். ஓகே. ஸோ, அதுதான் இதோட மெயின் ரீசன். ஏன்னா, மார்க்கெட்ட வந்து உங்கனால ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது உங்களோட டைம் அனலைசிஸ்ல தான் நீங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு அர்த்தம். ப்ரோ நான் பிரைஸ் கரெக்ட்டா பார்க்குறேன். பட் மார்க்கெட் எனக்கு வந்து கரெக்ட்டா இல்ல. எனக்கு வந்து எப்படி பார்க்கணும்னு புரிதல் இல்ல அப்படின்னு நெனைக்கிறீங்கன்னா, நீங்க ஏதோ ஒரு இடத்துல தான் மிஸ்டேக் பண்ணல. நீங்க டைம் பார்க்காம ட்ரேட் பண்ணியிருக்கீங்க. அவ்வளோதான். ஸோ டைம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இப்ப புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ டைம் பார்த்து நீங்க ட்ரேட் பண்ணுங்க. டைம் பார்க்காம நீங்க ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே. எனிவே தேங்க் யூ சோ மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.